ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். உடம்புலேருந்து நடராஜ் பேசுகிறேன். வெய்ய காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோழிகளுக்கு தர்பூசணி கொடுங்க, பனங்கல்கண்டு கொடுங்க, அப்புறம் கற்றாழை கொடுங்க, நொங்கு கொடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பன்றி நெய் பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வெய்ய காலங்களில் வாரத்துக்கு ஒரு முறை பன்றி நெய் கொடுத்திங்கன்னா கோழிகளுக்கு அம்மை போடுற பிரச்சனை வராது. அம்மை போட்டதுக்கப்புறம் பன்றி நெய் கொடுக்குறதுக்கு, அம்மை வராதுக்கு முன்னாடியே வாரத்துக்கு ஒரு தடவை பன்றி நெய் கொடுங்க. பன்றி நெய் கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெண்ணெய் இருக்குல்ல, வெண்ணெய், அப்புறம் கொஞ்சம் பூம்பழம், ஒரு பாக்கெட்டு மேரிகோல்டு பிஸ்கெட்டு, இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா உருண்டை பண்ணி எல்லா கோழிகளுக்கும் ஒவ்வொரு உருண்டை போட்டு விட்ருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெய்ய காலத்துலேருந்து கோழிகளை நம்ம நல்லபடியாக காப்பாற்றி நல்லபடியாக வளர்த்தலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சது, அதனால் நான் உங்களுக்கு சொன்னேன். முடிஞ்ச அளவுக்கு வெய்ய காலங்களில் கோழிகளை பத்திரமா பார்த்துக்குங்க. ஏன்னா வெயில் ஓவராக அடிக்கும். இப்போ தான் ஆரம்பிச்சுது, ஆனால் இதுவே தாங்க முடியல. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் வெயில் ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் இந்த டிப்ஸு இதை எந்த முறையில் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கோழிக்கு கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த முறையில் நீங்கள் கோழிக்கு எப்படியாச்சும் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம். அப்புறம் 15 நாளைக்கு ஒரு முறை வேப்பங்குளந்து கொடுங்க.